அவதார் லைவ் வியூவர்ஸுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். 30ம் டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ், வேறு ஒரு தொழில் பண்ணுறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேரை நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூவில் வந்து ஒரு லேர்னிங்கு. ஆஸ் எ பிஸ்னஸ் பர்சன் நிறைய விஷயங்கள் நானே கற்றுட்டு வரேன். நம்மளுடைய ஆடியன்ஸும் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வராங்க. நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 தலைமுறையாக பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு ஸ்வீட் பிஸ்னஸை எப்படி ஒரு பெரிய பிராண்டாக ஆக்குனாங்க. கிட்டத்தட்ட 150 பிரான்ச் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அடையார் ஆனந்த பவனத்துடைய உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாச ராஜா அவர்களை. ஒரு வாடிக்கையாளர் வர்றது ஒரு ஹாப்பினஸ்க்காக வராங்க. இதே இட்லி தோசை தான் வீட்டில் கிடைக்குது. பட் நம்ம நிறுவனத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க வரும்போது ஒரு ரெஸ்பெக்டோட கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்டில் பேமெண்ட்டு கொடுத்தா தான் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டும் க்ரோத் ஆகும். இந்த பணியாளர்களுடைய மனநிலையை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம். அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நல்லா சிறம்ப அமைஞ்சு அதை சர்வ் பண்ணுற ஸ்டாஃபு கூட நம்ம சுவாடு கஸ்டமர்கிட்ட போய் ஒரு நல்ல கைண்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த சுமாராக இருக்கிற சாப்பாடு கூட பெஸ்ட்டாகிடும். இந்த ஃபுட் வந்து தலைமுறை தாண்டி இது வந்து ஒன்லி ஃபார் பேஷனாக பண்ணல, இது டெடிக்கேட்டடாக வந்து இது நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும். 10,000 ஃபேமிலி மேலே இதில் இருக்காங்க. இன்னும் அப்படியே நெக்ஸ்ட் லெவல். இது எத்தனைக்கும் காரணம் வந்து இந்த தென்னிந்திய உணவுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த ரெசிபி, இந்த ரா மெட்டீரியல். நீங்கள் வந்து இந்த படிப்பு முடிக்காமலேயே ஒரு 10th +1 +2லேயே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ அப்பாவுடைய கனவு வந்து பிரம்மாண்டமாக ஆக்கியிருக்கீங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து? அப்பா வந்து எஜுகேஷன் கொடுக்க முடியலன்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்காரு. எங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே எங்கள் கூட படித்தவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருக்கும்போது ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? வருத்தம் இருந்தது. பட் ஏதோ ஒரு வகையில் என் தாய் மொத்தம் அந்த மனக்கசப்பை வந்து அப்பப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ மனசில் இருந்தது. ஏன்பா நீங்கள் எல்லாம் படிப்பு வந்து என்ன தேவையோ அது நீங்கள் இப்போ இங்கே வேலை செஞ்சுட்டே படிக்கணுங்கும்போது அந்த புக்கெல்லாம் படித்து நாங்கள் அதுக்கப்புறம் கரஸில் நான்லாம் டிகிரி வாங்கினேன். என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க? நான் பிகாம் முடித்து MBA பண்ணேன். மஸ்ட்டு எந்த தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலுடைய நாலேஜ் இருக்குன்னா பேசிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டு கிடைக்காது. அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அதை போக்குறதுக்கு தான் இப்போ எங்கள் 3rd ஜெனரேஷனை வந்து எல்லாமே மேக்ஸிமம் லெவலில் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்த ஜெனரேஷன் ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் தான் வருவாங்களா? இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. மனிதனுக்கு 3 முக்கியம் வந்து உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நாங்கள் பண்ணுற தொழில் வந்து இது வந்து கம்பல்சரின்னு சொல்ல முடியாது. முதல்ல எங்கள் அப்பா பண்ணது வந்து ஸ்வீட்டு காரன்லாம் வந்து அது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டெய்லி டே டு டே கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அடையார் ஆனந்தன் வந்து 2000 வந்து A to Bன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அது A to B உடைய ஃபோக்கஸே வரும்போது 6 இயர்ஸ்லேருந்து ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கஸ்டமருங்க நீட்ஸ் என்ன தேவையோ அவங்களுக்கு எல்லாமே டிசைன் பண்ணி ஒரு ஃபுட்டு இது மெனுவில் கொடுத்து எல்லா வயசுக்காரங்களும் ஹெல்த்தி மீல் ப்ளஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி ஒரு ப்ளஸ் டைனிங் வந்து குழந்தைங்கலேருந்து 60 வயசு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக ஒரு ஃபைன் டைனிங் கான்செப்ட்டு கொண்டு வந்தோம். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து அன்ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்திருக்கும். சில பேர் திட்டி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து அதை சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு கஸ்டமர் ரொம்ப வருத்தப்பட வச்சு? நிறைய இருக்கும். எல்லா வீட்லேயும் நான் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நம்ம காலையிலேருந்து வீட்டிலேருந்து எந்திரிக்கும் போதே எல்லாருக்குமே கிடச்சிரும். எல்லார் வீட்லேயும் பார்த்தா அந்த ஒரு உணவுங்கிறது அதே கைப்பக்குவத்தில் இருந்தால் கூட பல நேரத்தில் பல டேஸ்ட்டில் வரும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கடைகளில் வந்து எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து அந்த சட்னி, இந்த காஃபி ஆகட்டும், அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது, காலையில் அந்த ஃப்ரெஷ் மில்க்கு டிக்காசன் கிடைக்கும்போது அந்த டைம் குடிக்கிற கஸ்டமருக்கு அந்த ஒரு பெரிய டேஸ்ட் 100 மார்க் போடுவார். அதே ஒரு 1/2 hour 1 hour அந்த டிக்காசன் கொஞ்சம் சேல் கம்மியாக இருந்து ஏதாவது இந்த மாஸ்டிங் கவனிக்காமல் விட்டாங்கன்னா அந்த டிகாசன் வந்து லைட்டாக ரொம்ப நேரம் கொதிச்ச பால் ஆச்சுன்னா அதே குடித்த கஸ்டமர் கொஞ்ச நேரம் கழித்து 1 hour கழித்து குடிக்கும்போது
இந்த மாதிரி பல பேருடைய சுவைகள், அந்த சட்னி சாம்பாரெல்லாம் லேட் ஆச்சுன்னா, அந்த பொங்கலெல்லாம் பின்மெரியில் சூடாச்சுன்னா, இது பல சேலஞ்சுகள் வரும். அப்புறம் ஒரு மாஸ்டருடைய மனநிலை, அவன் வந்து நல்ல மூடில் இருந்து நேற்று போட்டு அதே மாசு இன்றைக்கி தோசை போடும்போது அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்து, இப்போ நம்ம அம்மா கூட நல்ல சந்தோஷத்தில் அவங்க பதார்த்தம் பண்ணாங்கன்னா அப்பா கூடயோ நம்ம கூடயோ பிரச்சனை இல்லாமல் தான், நம்ம ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி சமைக்க சொன்னோன்னா அம்மா வருத்தத்தில் சமைச்சாங்கன்னா அந்த ஃபுட்டு டேஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்த்த மனநிலை ரொம்ப முக்கியம். ரொம்ப அந்த ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் இந்த பணியாளர்களுடைய மனநிலையை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நல்லா சிறம்ப அமைஞ்சு அதை சர்வ் பண்ணுற ஸ்டாஃபு கூட நம்ம ஸ்டூவார்டு கஸ்டமர்கிட்ட போய் ஒரு நல்ல கைண்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த சுமாராக இருக்கிற சாப்பாடு கூட பெஸ்ட்டாகிடும். நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டாக கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த பையருடைய பிஹேவியரில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே ஆயிரும். இதனால் நிறைய நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய கஸ்டமருடைய மாதிரி ஒரு விஷயம் கஸ்டமர் எடுத்து லேர்ன் பண்ண விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இதனால் வந்து அன்னிலேருந்து நான் இந்த முடிவை மாற்றினேன், அந்த மாதிரி எதனா இன்சிடென்ட் இருக்கா? ஆமாம், நிறைய. எங்கள் அப்பாவே எனக்கு கொடுத்தது, நம்ம கொஞ்சம் ஒரு டைம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு அல்வா வந்து சரியாக வராமல் நாங்கள் வந்து ஒரு லெவல் எதிர்பார்த்த ஃபினிஷிங் கொடுக்க முடியாமல் கஸ்டமர்கிட்ட கொண்டு போயிட்டோம். அவர் அதை சாப்பிட்டு அவருக்கு திருப்தி ஆகலை. நாங்கள் வந்து சமாளித்து அவர் ஆர்கியூ பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். எங்கள் அப்பா எதிர்பாராமல் வந்துட்டாங்க. அந்த சம்பவத்தை பார்த்த உடனே எங்களுக்கு அது பெரிய ஒரு, அப்போ வந்து அந்த தொகை வந்து பெரிய இதாக இருந்த ஒரு 1000 ரூபா ஒருத்துள்ள ஒரு சின்ன ஆர்டர். அந்த நேரத்தில் அதை அப்படியே மேனேஜ் பண்ணுறோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து இது நம்ம தவறு, அதை மறைச்சி அவருக்கு சரி பண்ணுறோம். அப்போ சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் இந்த மந்த்ராவாகவே வச்சுருக்கேன். உன்னை நம்பி வந்து வாங்க வராங்க, உனக்கு தெரிஞ்சும் அதை சமாளித்து ஏமாற்ற பார்த்தேன்னா ஏமாற போகிறது அவர் கிடையாது, நம்ம நிறுவனம் தான் ஏமாறும். நீ வந்து உனக்கு ஏற்பட்ட அந்த இதை கொண்டு போய் அவர் அப்படியே குப்பையில் போட்டு அதை குழி தோண்டி மண்ணை போட்டு மூட சொல்லிட்டு வேறு பண்ணி கொடுன்னார். அந்த சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் அங்கே தரமான உணவு தரமாக ரெடி பண்ணி ஒரு நல்ல சுகாதாரமான சூழ்நிலையில் ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு வாடிக்கையாளர் வர்றது ஒரு ஹாப்பினஸ்க்காக வராங்க. இதே இட்லி தோசை தான் வீட்டில் கிடைக்குது. பட் நம்ம நிறுவனத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக அவங்க வரும்போது ஒரு ரெஸ்பெக்டோட கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்டில் பேமெண்ட்டு கொடுத்தா தான் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டும் க்ரோத் ஆகும். அதே கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அப்புறம் வேர்ல்ட்லேயே நம்ம தான் வந்து டயபெட்டிஸில் வந்து சர்க்கரை நோயில் 2வது இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 7.7 கோடி பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. 50 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 17% பை டிஃபால்ட்டாக வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டயபெட்டிஸ்னா ஸ்வீட்டை நிறுத்திடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் சொல்கிற அட்வைஸ் அதுதான். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்படுறதா, இல்லை அந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன வச்சுருக்கீங்க டயபெட்டிஸ் இருக்கும்? இல்லை, ஒரு காரணம் வந்து எல்லாருக்குமே வந்து நான் உங்களுக்கு சின்ன இது எங்கள் தொழில் சார்ந்து இருக்கனால மற்றவங்க இது நிறைய பேர் இதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு வந்து இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதான், மனுஷனுக்கு டைஜஷனே கொடுக்குறது, பிரெயின் ஒர்க் பண்ணுறதே வந்து சுகர் தான், குளுக்கோஸ் தான். உணவுங்கிறதுல வந்து முக்கியமாக வந்து சொல்கிறது வந்து டாக்டர்கிட்ட போன உடனே ஸ்வீட்டை சாப்பிடாதீங்க அதுன்னு சொல்லிடுவாங்க. பட் லோ சுகர் ஆனாலே உடனே என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க. பேலன்சிங் டயட்டிங் இருக்குது, கரெக்டான உணவு முறையை விகிதாச்சாரம் பண்ணணும். அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தான். இன்றைக்கி வரைக்கும் நார்த் இந்தியன் கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கலாச்சாரம் இங்கே இப்போ தானே வந்திருக்கு ஸ்வீட் சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து ஒன்லி ஸ்வீட்டில் தான் இல்லை, ஸ்வீட்டு குளுக்கோஸ் டைஜஷனு பிரெயினுக்கு அது மஸ்ட்டு. பட் தேவையில்லாத உணவுகளை வந்து பண்ணிவிட்டு அதை இப்போ பெட்ரோல் டேங்கு 6 லிட்டர் பிடிக்குதுன்னா 8 லிட்டர் ஊற்றுனா அது ஓவர்ஃப்ளோ ஆகும், ஊற்றவும் முடியாது. ஆனால் மனிதன் மொத்தம் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிடைச்சா நல்ல மென்று சுவைக்கல. நீங்கள் எத்தனை தடவை உணவு போட்டாலும் அந்த 14 இன்ச்சு நாக்கில் ஒரு பீஸை போட்டாலும் சரி, நெக்ஸ்ட்டு அதை எத்தனை லேயர் போட்டாலும் சரி சேம்னு அதை யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. அந்த தேவையான அளவு பேலன்சிங்காக அந்த கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் ஃபேட் லெவலில் மேனேஜ் பண்ணால் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பிராண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஃப்ரான்ச்சைசி மாடல் போயிடுவாங்க. நீங்கள் 140 கடையும் உங்கள் சொந்த கடை தான். நீங்கள் ஈஸியாக ஃப்ரான்ச்சைசி போயிருக்கலாமே. ஃப்ரான்ச்சைசி போனால் மடமடன்னு 2000 ஷாப்பு 3000 ஷாப் கூட வந்திருக்குமே. அது ஏன் உங்களுக்கு வந்து பாலிசியாக நீங்கள் பண்ணலையா? அதுக்கு எதனா காரணம் இருக்கா? இப்போ நாங்கள் வந்து இந்த தென்னிந்திய உணவு வந்து சவுத்தில் வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். அந்த நார்த்தில் போனால் எப்படி இருக்கும் என்னென்ன ஒரு பயம், சர்வே பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் போவோம். இப்போ
இப்போ நம்ம நடத்தினா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இது ஃபுட்டு இது கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், வேஸ்டேஜ் வந்துடக்கூடாது. அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது வந்ததுன்னா நம்ம பிராண்டுக்கு எதாவது பாதிக்குங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் இருந்தோம். அப்போ டெக்னாலஜியில் இப்போ இஆர்பி சிஸ்டம் வந்துருச்சு, ஃபுட் ப்ராசஸிங் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, சப்போர்ட்டிங் நிறைய வந்துச்சு. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம மேனேஜ்மெண்ட்டும் அடாப்ட் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் வந்து எங்கள் இந்த தென்னிந்திய உணவை வந்து குளோபலாக கொண்டு போகிறதுக்கு இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் ஓவர்சீஸில் அமெரிக்காவில் வச்சுருக்கோம், ஆஸ்திரேலியாவில் இருக்குது, சிங்கப்பூரில், மலேசியாவில் இருக்குது, இப்போ கென்யாவில் கூட இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நெக்ஸ்ட்டு இந்த இதை வந்து இப்போ கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் எப்படி அந்த கல்ச்சர், அமெரிக்கன் ஃபுட்டு, இட்டாலியன் பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து அவங்க கல்ச்சர் ஃபுட்டு அந்த வந்து ஹெல்த்துக்கு வந்து அதை விட நம்ம பர்டிகுலராக சவுத் இந்தியன் ஃபுட்டில் இருக்கிறத விட சவுத் இந்தியன் இந்த ஸ்டீம்டு ஃபுட்டு நம்ம இதை வந்து சைனீஸ் இதில் காட்டிலும் ப்ரைஸிங் இதில் வந்து குளோபலி நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு அடுத்த ஜெனரேஷனில் இவங்கெல்லாம் வந்ததுனால இன்னும் ஃப்யூச்சரில் இந்த 140ங்கிறதுல எங்களுடைய நோக்கம் வந்து பக்கத்தில் ஒரு சைபர் போடுறது தான். இன்னும் 1400 1,00,000 ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட் வந்து தலைமுறை தாண்டி இது வந்து ஒன்லி ஃபார் ஃபேஷனாக பண்ணல, ஒரு டெடிக்கேட்டடாக வந்து இது நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும். நாங்கள் 4 பேராக எங்களுடைய தந்தை தாயுடைய கனவு வந்து குடும்பத்துக்காக வேலை செஞ்சோம். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வந்து 10,000 ஃபேமிலி மேலே இதில் இருக்காங்க. இன்னும் அப்படியே நெக்ஸ்ட் லெவல். இது எத்தனைக்கும் காரணம் வந்து இந்த தென்னிந்திய உணவுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த ரெசிபி, இந்த ரா மெட்டீரியலு, பர்டிகுலராக தமிழக வாடிக்கையாளர்கள் கொடுத்த சப்போர்ட்டு, இந்திய மக்கள் நமக்கு கொடுத்த ஊக்கம். இன்றைக்கி எங்கள் அமெரிக்கா பிரான்ச்சில் 6 பிரான்ச் வச்சுருக்கோம். அங்கே எல்லாருமே லைக் பண்ணி அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம உணவு வந்து இந்த சைனீஸ் உணவை காட்டிலும் மற்ற வெஸ்டர்ன் ஃபுட்டை காட்டிலும் எப்பயுமே வேர்ல்டில் என்றைக்கும் தலைமுறை தாண்டி நிற்குங்கிற ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஆகவே நாங்கள் நெக்ஸ்ட் எங்கள் பயணம் நீங்கள் கொடுத்த ஊக்கத்தோடு நாங்கள் அடுத்த ஜர்னி போகிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்லேருந்து ஒரு ஸ்வீட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்வீட்? லட்டு இஸ் மை ஃபேவரட். லட்டு. ஸோ நம்ம லட்டு எப்படி தயாரிக்கிறோம் நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இல்லை லட்டு வந்து கடையில் போய் எல்லாம் வாங்குவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றதை நம்ம போய் ஃபேக்ட்ரியில் போனால் தான் தெரியும். ஸோ நம்ம போய் எல்லாரும் வந்து எப்படி லட்டு தயாரிக்கிறோம் நம்ம ஃபேக்ட்ரியில் பார்க்கலாமா? ஷூர். ஒரு சின்ன லட்டு, இந்த மோத்தி லட்டு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதோட ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது லட்டு தயாரிக்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ரா மெட்டீரியல் சோர்சிங்கில் ஆரம்பிக்கும். சோர்ஸ் பண்ணோடனே எங்கள் கேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் நடக்கும். அது முடித்தோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு குவாலிட்டியில் வந்துட்டு லேபில் போயிடும். ஒரு சாம்பிள் வந்து லேபில் போகும். லேப் ஒன்ஸ் அப்ரூவல் வந்தோடனே நெக்ஸ்ட் இது ப்ராடக்ட் வந்து உடனே எங்களோட ப்ராசஸிங் கிளீனிங், அதுக்கப்புறம் கிரைண்டிங், மிக்சிங் அந்த லேப் போயிடும். அங்கே போய்ட்டு ப்ராசஸ் பண்ணி இந்த பூந்திக்கு என்ன தேவையோ அந்த எங்கள் மாவை வந்துட்டு பூந்தி மாவுக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி நெய் கூட இது ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு பூந்தி அடிக்கிறது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு 10 கிலோ பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. பட் வேற இன்னைக்கு வந்து ஒரே மிஷின் வந்துட்டு 20-30 கிலோ பண்ணும். இது எங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது? எங்கள் கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 4 டன் லட்டு வந்துட்டு நார்மல் டேயில் பண்ணலாம். வேற இந்த சீசன் டைம்லலாம் எங்களுக்கு நாங்கள் ஒரு 20 டன் வரைக்கும் எங்கள் அவுட்புட் இருக்குது. முன்னாடி எங்கள் மெயின் மோட்டிவ் வந்துட்டு லேபர் வந்துட்டு ஃபோர்ஸ் குறைக்கணும்னு இல்லை, லேபர் கம்ஃபர்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துட்டு அந்த ஈல்டை வெளியில் எடுக்கணும். நாங்கள் வந்து ஏசியில் உட்காந்து சேரில் உட்காந்து நாங்கள் வந்துட்டு மீட்டிங்கோ ஆஃபீஸ் எங்கள் வேலை நடக்கும்போது நியாயமாக வேலை செய்கிறது எங்கள் எம்ப்ளாயீஸ் தான். இப்போ எங்கள் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன் பிளான்ட். இந்தியன் ஸ்வீட்ஸுக்கு வந்து கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன் பிளான்ட் நீங்கள் இப்போ விசிட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அடையார் ஆனந்தபவன் ஏற்கனவே ஒரு பிராண்ட் ஈக்விட்டி இருக்குது, பிராண்ட் வேலேஷன் இருக்குது, நிறைய இன்வெஸ்டர்ஸும் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேப்பரில் வந்தது.
உங்களுக்கு அந்த மாடல் இருக்கா? ஒரு பிராண்ட் வேல்யூவேஷன் போட்டு ஒரு ஈக்விட்டி ரைஸ் பண்ணி இது வந்து வேர்ல்டு பிராண்டாக மாற்றுறது ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு வளர்ச்சி வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ ஒரு 10 பிரான்ச்சஸ் போடணுன்னு ஒரு இலக்கு இருந்துச்சு, ஒரு 100 பிரான்ச் போடணும், அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர் ஒரு வேல்யூ. அதே மாதிரி அஸ் அ கம்பெனி, எங்கள் கம்பெனியில் வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு அதர் இன்வெஸ்டர்ஸ், நாங்கள் இன்வெஸ்டர் இந்த சென்ஸ் வந்துட்டு ஒன்லி பிஇஓ இல்லை அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் எங்கள் லாங் டேர்ம் கோல் வந்துட்டு ஐபிஓ போகணுன்னு ரொம்ப வருஷமாக கனவாக இருக்குது. ஒன்ஸ் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஃபைன் டியூன் பண்ணிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஐபிஓ ஹிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து matrimony.com ஐபிஓ போச்சு. ஒரு ஃபஸ்ட்டு .net கம்பெனி matrimony.com வந்து போய் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கம்பெனி, ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ரீட் ஒரு ஐபிஓ போகும்போது ரொம்ப பெருமையான விஷயம்.